எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 132 சங்கீதம் வசனங்கள் 9-10. உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கெம்பீரிப்பார்களாக. நீர் அபிஷேகம் பண்ணிவித்தவனின் முகத்தை உமது தாசனாகிய தாவீதி நிமித்தம் புறக்கணியாதிரும். ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, வேளையிலும் கூட உம்முடைய ஆசாரியர்கள், உம்முடைய ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்களுக்காக தேவ சமூகத்தில் வர ராஜா ஆவியானவரே, ஒவ்வொருவரும் உமக்கு ஏற்றபடி பரிசுத்தமாய் தங்களை காத்துக்கொள்ளவும் நீதியின் பாதையில் நடக்கத்தக்கதான கிருபை அருள் செய்யுங்க. உலகத்தின் எல்லா விதமான மாயைகளுக்கும் இச்சைகளுக்கும் முற்றிலும் தங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படியாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நிலைவரமாய் அவர்களுக்குள்ளே தங்கியும் நடத்தும்படியான கிருபை தாரும். கர்த்தாவே, இறங்குவீராக. அவர்கள் விரோதமாய் செயல்படுகிற எல்லா விதமான அந்தகார கிரியைகள் முற்றிலும் அது வாய்க்காமல் போவதாக இயேசுவின் நாமத்தில் அப்பா தேவரீர் இறங்குவீராக. இவ்வேளையிலும் கூட ஒவ்வொரு தேசத்துக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு தேசத்திலும் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆளுகை செய்கிறவளுக்கு ஞானத்தையும் ஆலோசனைங்க கொடுங்கப்பா. தேவரீர் இறங்குவீராக. அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை ஒருபோதும் தன் சுய இச்சைக்காக துஷ்பிரயோகம் பண்ணாதபடி காத்துக்கொள்ளுங்க. சகாலத்தையும் நீர் நியாயத்தீர்ப்பு நாளிலே விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறீர். கர்த்தர் இறங்கிருளுவீராக. இவ்வேளையிலும் எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய கிருபையுள்ள கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என் ராஜா. எல்லை எங்கும் உம்முடைய அரவணைப்பும் உம்முடைய பாதுகாப்பும் உண்டாகட்டும் என் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் அருள் செய்வீராக. கர்த்தாவே, நீர் வரப்போகிறீர். உம்முடைய ரகசிய வருகைக்கு எல்லா பிள்ளைகளும் ஆயத்தமாக கூடிய கிருபை தாரும். கர்த்தாவே, இறங்கி அருள்வீராக. எல்லாருடைய மீறுதல்கள், குறைகள், குற்றங்களை இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தியருளும். தகப்பனே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இஸ்ரேலை ஆசீர்வதித்தள்ளும் என் தகப்பனே. இராணுவத்தை ஆசீர்வதித்தள்ளும் அப்பா. பாலஸ்தீன், உக்ரைன், ரஷ்யா, சிரியா, லெபனனுக்காக ஜெபிக்கிறோம். டர்க்கிக்காக ஜெபிக்கிறோம். தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சமாதானம் இந்த தேசங்களில் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான பயங்கள், கலக்கங்கள், பஞ்சங்கள், யுத்தங்கள் ஓய்வதாக இயேசுவே இறங்குவீராக. தகப்பனே, உம்முடைய வருகை மிகவும் சமீபத்திற்கு ஒவ்வொரு மனுஷரும் அதுக்கு ஆயத்தமாக தகப்பன் இரக்கமும் கிருபையுமாய் இருந்தருளும். உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களை பாதுகாத்து உம்முடைய சமூகம் முன்னின்று எங்கள் வழிநடத்தும்படியாக அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுவதும் தேவ சமூகம், தேவ பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.